நண்பர்களே, நம்ம தினமும் சாப்பிடும் உணவுகளில் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான உணவு என்ன தெரியுமா? அதுதாங்க வேர்க்கடலை. பலரும் இதை ஏழைகளுடைய பாதாம் என்று அழைப்பார்கள். ஆனால் உண்மையில் வேர்க்கடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பாதாமுக்கு இணையாக இருக்கும். இதில் புரதம், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, விட்டமின் இ, மெக்னீசியம், ஜிங்க், ஃபோலேட், பயோட்டின் போன்ற ஏராளமான சத்துக்கள் இதில் இருக்குது. ஆனால் வேர்க்கடலை எப்படி வேண்டுனாலும் சாப்பிட்டால் முழு பலனும் கிடைக்காது. ஸோ சரியான முறைங்கிறது ரொம்பவே முக்கியம். தவறான முறையில் சாப்பிட்டால் அது ஆபத்துகளை ஏற்படுத்தும். சரியான முறையில் சாப்பிட்டாதான் அதனுடைய முழு பலன்களும் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நம்ம உடலால் உறிஞ்சு கொள்ளப்படும். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ளணும், சரியான அளவு, சரியான நேரம், சரியான முறை, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் இந்த வேர்க்கடலை சாப்பிடலாம், யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும், தினமும் எவ்வளவு அளவு சாப்பிட வேண்டும், எந்த நோய்க்கு இது உதவியாக இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் வேர்க்கடலையில் சுமார் 560 கிராமில் இருந்து 580 கிராம் வரைக்கும் கலோரிகள் இருக்குது. 25 முதல் 26 கிராம் புரதம் இருக்குது. 49 கிராம் நல்ல கொழுப்புகள் இருக்குது. 8லிருந்து 9 கிராம் நார்ச்சத்து இருக்குது. மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, காப்பர் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, நியாசின் இருக்குது, ஃபோலேட் இருக்குது. எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இதனால தான் இது ஒரு சூப்பர் ஃபுட், எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலையை சாப்பிட்டாலே போதும். உடலுக்கு அப்படி ஒரு சக்தியும் ஆற்றலும் கிடைக்கும். வேர்க்கடலையை சாப்பிட சாப்பிட உடலில் நடக்கக்கூடிய அந்த அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் முதலாவது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலில் இருக்கக்கூடிய மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் ரெண்டுமே இதயத்திற்கு மிகவும் நல்லதை கொடுக்கக்கூடியது. எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது உதவுது. ஹச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை ஆதரிக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை பயன்படுது. இதனால தான் இதய நோய் அபாயம் குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து இரண்டாவது மாற்றம், சர்க்கரை நோயாளிகளுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலை சாப்பிட்டா சர்க்கரை அளவு உயரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறு. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிகவுமே குறைவுங்க. அதனால் சர்க்கரை நோயாளிகள் இதை உணவாக சேர்த்துக்கிறலாம். இரத்த சர்க்கரை அளவாக திடீரெனலாம் இது உயர்த்தவே செய்யாது. ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் சர்க்கரை மெதுவாக உறிஞ்சுறதுக்கு இது பயன்படுது. ஸோ அதிகமாக சாப்பிட்டாதான் உங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகரிக்குமே தவிர, அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு பயன்படும். அடுத்து மூன்றாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. பலரும் வேர்க்கடலை சாப்பிட்டா குண்டாகி விடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சரியான அளவில் சாப்பிட்டால் பசி குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணவை கொடுக்கும். இதனால் நம்ம அடுத்த எந்த ஒரு உணவையும் சாப்பிட மாட்டோம். தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற அந்த பழக்கம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து நல்ல ஒரு செரிமானத்தை இயக்கி நம்மளுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை குறையும், அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும். அடுத்து நான்காவது மாற்றம், தசை வளர்ச்சிக்கு வேர்க்கடலை பயன்படுது. முக்கியமாக ஜிம்முக்கு போகிறவங்க, விளையாட்டு வீரர்களுக்கு அந்த மசில்ஸ் மாஸ் ரொம்பவுமே தேவை. தசைகளை வளர்க்குறதுக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் பவுடர் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் ப்ரோட்டீன் பவுடரை விட வேர்க்கடலை மிகவும் சிறந்த ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குது. ஸோ வேர்க்கடலை அவங்க டெய்லி சாப்பிட அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடச்சிரும். மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. அதனால் அவங்க ஒர்க் அவுட்டை முடிச்சதுக்கு அப்புறம் வேர்க்கடலையை சாப்பிட்றது ரொம்பவே நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். ஏன்னா இயற்கையான உணவுகள் எந்த ஒரு பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் புரோட்டீன் பவுடரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சிலருக்கு ஒவ்வாமை, அலர்ஜி இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும்.
ஐந்தாவது நன்மை, மூளையுடைய செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் விட்டமின் இ, நியாசின், ஹெல்த்தி ஃபேட் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே மூளையுடைய செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. நினைவு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு, கவனத்தை அதிகப்படுத்துறதுக்கு, மன ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வேர்க்கடலை பயன்படுது. முக்கியமாக பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாகவும் வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாகவும் வேர்க்கடலை இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தினமும் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை கொடுக்கலாம். இல்லைனா கடலை மிட்டாய் ஒரு பீஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய நினைவு ஆற்றல் அதிகமாகும். அந்த மெமரி பவர் ரொம்பவே ஷார்ப்பாக ஆரம்பிக்கும். வயதானவர்களுக்கு நினைவாற்றல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். வச்ச பொருள் ஞாபகத்தில் இருக்காது, பேச வந்த வார்த்தையை மறந்துடுவாங்க. ஆனால் வேர்க்கடலையை சாப்பிட சாப்பிட நினைவாற்றல் அதிகமாக்கப்படும். அடுத்து ஆறாவது நன்மை, எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் மெக்னீஷியம், பாஸ்பரஸ், கால்சியம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து எலும்புகளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஸோ உங்களுடைய எலும்புகளை இரும்பு போல் வளமாக வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க இந்த கால்சியம் குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு காரணமாக எலும்பு சார்ந்த நோய்கள் நிறையாவே வரும். அது இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோய் இதெல்லாம் ஏற்படும். நீங்கள் வேர்க்கடலையை தினமும் ஒரு கைப்பிடி எடுக்க எடுக்க உங்களுடைய எலும்புகள் வலுவாக்கப்படும். வயதானவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். அடுத்து ஏழாவது நன்மை, தோல் ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் தோலை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுதுங்க. ஏன்னா வேர்க்கடலையில் விட்டமின் இ இருக்குது. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க. தோல் செல்களை பாதுகாக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. சருமத்தை எப்போதுமே பொலிவாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கிறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. நம்ம எவ்வளவோ காஸ்ட்லியான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி அப்ளை பண்ணுவோம். ஆனால் அதிலலாம் ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் தொடர்ந்து வேர்க்கடலை எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுடைய சருமம் எப்பொழுதுமே பொலிவாகவே இருக்கும். இளமையான ஒரு தோற்றத்தை பெறலாம். முக்கியமாக வயதானவர்கள்லாம் வேர்க்கடலை எடுக்க எடுக்க அந்த வயது சார்ந்த முகங்களில் வரக்கூடிய முகச்சுருக்கம் எல்லாம் தாமதமாக்கப்படும். ஸோ முதுமையை தள்ளி வைக்கிறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 10வது மாற்றம், முடி ஆரோக்கியத்திற்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது, புரோட்டீன் இருக்குது. இது ரெண்டுமே முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதனால் வேர்க்கடலையை எடுக்க எடுக்க உங்களுடைய முடி வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும். ஏன்னா இப்போ எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா முடி கொட்டுதல் பிரச்சனை, முடி உதிர்தல், அது முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது. ஆனால் இந்த வேர்க்கடலை நம்ம எடுக்கும்போது இது எல்லாமே சரியாயிரும். அடுத்து 9வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் ஜிங்க், விட்டமின் இ, காப்பர் இது எல்லாமே இருக்குது. இதனால் உடலுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கிறதுக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. இதனால் வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்களை எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்கும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த வேர்க்கடலையை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒன்று இரவில் ஊற வைத்து காலையில் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா வேக வச்சு நீங்கள் சுண்டல் வடிவில் சாப்பிடலாம். அதை தாளிக்கும் போது சிறிதளவு எண்ணெய் மட்டும் ஊற்றுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து வறுத்து சாப்பிடலாம். வறுக்கும் போது வேறு எந்ததுமே சேர்க்கக்கூடாது. உப்போ காரமோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி காரக்கடலையாகவும் சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் பொரிச்சு வறுத்துலாம் சாப்பிடவே கூடாது, சத்தே இல்லை. வெறுமனவே வறுத்து சாப்பிடலாம். வறுத்து சாப்பிடும் பொழுது சிறிதளவு வெல்லம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். ஏன்னா வெல்லத்தில் இரும்பு சத்து இருக்குது. ஸோ உங்களுக்கு புரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும், இரும்பு சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அடுத்து உங்கள் உணவில் சட்னி வடிவில் நீங்கள் எடுத்துக்கலாம். வாரத்தில் 3 முறை நீங்கள் கடலை சட்னியாக எடுத்துக்கலாம். அடுத்து பவுடர் ஃபார்மாக எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு அவங்க வேலை பார்க்குறதுக்கு டைமே இருக்காது. ஸோ பிஸியாகவே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1 மாதத்திற்கு தேவையான வேர்க்கடலையை நீங்கள் வறுத்து பவுட்ரு பண்ணி டப்பாவில் சேகரிச்சுக்கிட்டு தினமும் நீங்கள் பால் குடிப்பீங்கள்ல, அந்த பாலில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த வேர்க்கடலை பவுட்ரை கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை வெறுமனமே பவுட்ரு வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னா 1 கைப்பிடி மட்டும்தாங்க எடுக்கணும். அதாவது 25லிருந்து 30 கிராம் எடுக்கணும். இதற்கு மேலே எடுக்க வேண்டாம்.
அளவு இதுதான். யாரெல்லாம் வேர்க்கடலையை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிலருக்கெல்லாம் நட்ஸு சாப்பிட்டா அலர்ஜி ஆகும். அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க வேர்க்கடலையை தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் கடலை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு தான் சாப்பிடணும். அடுத்து கலோரி கட்டுப்பாட்டில் இருப்பாங்கள்ல, அதாவது நிறைய ஒபெசிட்டி இருப்பாங்கள்ல, அவங்க சிறிதளவு தான் எடுத்துக்கிறணும். அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும். அதாவது உடல் பருமன் அதிகமாயிரும், கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும், சில பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த லைனை நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுட்டு செயல்படுங்க. இந்த உணவை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறங்க. ஸோ வேர்க்கடலை சாப்பிட்றதுனால எவ்வளவு நன்மைகள் என்று நீங்கள் தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.